ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே ராஜா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆசையாய் கரங்களை உயர்த்தி பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. ஓ லார்ட், பாத்திர நீரே இயேசுவே ரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் thank you Lord, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒன்று கூட பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சத்தமாய் பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. அன்பு தகப்பனே, அற்புதமான அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். பாடவும் ஆராதிக்கவும் ஒன்று கூட நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய இரக்கம் நிறைந்த தருணத்துக்காக நன்றி. முழு மனதோடு உம்மை பாட ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. தடைகளை மாற்றுங்க. பரலோகத்தின் இரக்கம் எங்களை மூடட்டும். வர வேண்டிய எல்லா பிள்ளைகளை கொண்டு வாங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ மகிமை எங்களை பூரணமாய் மூடிக்கொள்வதாக. வழி நடத்துங்க. உங்க நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை சார்லசனை பாடும்போது இணைந்து பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய உள்ளம் ஏங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உன்னத பாடல்கள் பாட்டு புஸ்தகத்திலே 1278வது பாடல், கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூச்சன பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூச்சன பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார்.
உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவி. தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவி. புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவன் இல்லை, கர்த்தரை அல்லால் தேவன் இல்லை. அவரே எந்தன் கண்மலையானா, அவரே எந்தன் கண்மலையாவா. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பலத்தினால் என்னை இடைகட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடைகட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து. உயர் தளத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர் தளத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே.
என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கு முன்பாய் உமக்கென்று வாழ்ந்திட என்ற அந்த வரிகளை உணர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த காலையிலும் கர்த்தருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளட்டும். உன்னத பாடல் புஸ்தகத்தில் 4353வது பாடல். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர், உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுங்க. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. நல்ல கரங்களை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து
பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர். ஓ மாம்சமான இரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான இரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ஓ கழுவினீர். நீங்க சமூகம் நிறுத்தினீரே. உமது சித்தம் நான் செய்திட சமூகம் நிறுத்தினீரே. உமது சித்தம் நான் செய்திட அரசராக குருவாக ஏற்படுத்தி நீர் ஊழியம் செய்ய. அரசனாக குருவாக ஏற்படுத்தி நீ ஊழியம் செய்ய. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர். சொல்லுங்க, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது பலியானி சிலுவையிலே எனக்காய் கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை. அப்படியே கண்களை மூடி உள்ளத்தினாலத்திலிருந்து அனுதினமோ அனுதினமோ உமக்கே. முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை உள்ளத்தினாலத்திலிருந்து நாம் உயர்த்துவோம். அவருடைய துதியை, அவருடைய மகிமையை நாம் பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கு வாஞ்சையோடு நாம் அவரை கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசையா, ஏசையா, கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா.
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில். அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே ஏசையா. ஓ இக்கட்டில் துணை நீரே இருளின் வெளிச்சம் நீரே. இக்கட்டின் துணை நீரே இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 ஏசையா. ஓ பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. துயர் நீக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே ஏசையா. துயர் நீக்கும் ஆமென் துதிக்கு. ஓ பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா ஏசையா. பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா. நன்றி நன்றி ஓ நன்றி நன்றி. ஹரபதர கலரா. ஓ பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. பாடுவேன் மகிழ்வேன் ஆமென் அப்பா சமூகத்தில் கொண்டாடுவேன். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே ஏசையா. ஓ உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி ஆமென் ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. ஆமென் பாடுவேன் மகிழ்வேன் ஹல்லேலூயா அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. ஓ பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் ஹரகாஷ தரபலா ரிக்க தலபர கலட்டர தரநலமா. கொண்டாடுவேன் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஓ இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே
ஓ பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் ஹல்லேலூயா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஓ இனி எதுவும் அணுகாது. ஒரு மாமா கலத்தரத்தலரோ இரத்த கோட்டைக்குள் நல்ல கையை தட்டி பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. ஆமென். கரந்தலபர கலதரன கலரணமா இண்டாது. மலைகள் கொன்றுகள் விலகினாலும் மாறாததே ஏசையா மாறாது. அநாதி ஸ்நேகத்தால் ஆமை அனைத்து சேர்த்து கொண்டே, என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஆமென் எதுவோ ஹல்லேலூயா எந்த தீங்கோ ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் கலட்டர தல கரபலியா தரன கலபா சந்தலர கலட்டர தரனலமா. நன்றி பலி வீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். உங்கள் தீமைகள் நன்மையாய் மாறும். எப்படிப்பட்ட தீமைகளை மாற்றுகிற தேவன் அல்லவா அவர் இன்றைக்கு நன்மை செய்வார். ஓ செய்த நன்மையாயிரங்கள் ஓ சொல்லி சொல்லி பாடுவேன். நன்மையை பெற்ற தேவ ஜனமே கர்த்தரை உயர்த்துங்க. நன்மைகளுக்காய் காத்திருக்கிறவர்களை விசுவாசத்தோட ஒரு கனமனுங்க. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி ஏசையா நன்மை ரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி ஓலமா கரட்டர தல கரலரணமா ரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நல்ல கரங்களை இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்து ஐயா மனதார நன்றி. அவர் உங்கள் மேல் வச்சிருக்கிற உடன்படிக்கையை நினைக்கிறார். நீங்கள் பட்ட பாடுகளை நினைக்கிறார். உங்கள் பயங்களை பார்க்கிறார். உங்கள் வேதனைகளை பார்க்கிறார். உங்களுக்கான நன்மைகளை உண்டு பண்ணி தருவதில் அவரை போல ஒருவர் இல்லை. மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. ஏசையா நன்றி யா. சத்தமா பாடுங்க. நன்றி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே, இதுவரை ஓ எல்
எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் ஹல்லேலூயா. எல்ரோயி எல்ரோயி, ஓ எப்படி நான் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா. ஐயா மறவாமல் நினைத்தே மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தே ஐயா, மனதார நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, விட்டு கொடுத்து பாடுவீங்களா? பலியாய் தந்தே எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் ஏசையா, பலியாய். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆற்றலானவரே, என்கிட்ட எந்த பலனும் இல்லப்பா, நீங்க தான் என் பலன், நீங்க தான் என் துணை ஏசையா. ஆற்றலானவரே, சத்தமாய் ஆவியானவரே, ஆற்றல் ரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் என்னுடைய நினைவெல்லாம் ஏசையா, பேச்செல்லாம் ஓ நாள் முழுதோ எங்களை நாள் முழுதோ விருப்பம் எங்களில் விருப்பம் விருப்பம். ரெண்டு கைய உயர்த்தி விருப்பம். எல்லா முழங்கால் போட்டு எல்லா கண்ணை மூடி நல்ல கைய உயர்த்தி பயபக்தியோடு விருப்பம். என் பார்வையில விருப்பம், என் சிந்தையில விருப்பம், என் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் விருப்பம், என் குடும்பத்திற்குள்ள விருப்பம், எல்லா எல்லையிலும் விருப்பம், என் தொழிலிலே விருப்பம். சொல்லிக்கிட்டே இருங்க. என் படிப்புல விருப்பம், என் எதிர்காலத்துல விருப்பம், கணவன் மனைவிக்குள்ளே விருப்பம், என் பிள்ளைகளுக்குள்ளே விருப்பம். விட்டு கொடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க விருப்பம்.
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக கையை உயர்த்தி பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழி ஆவியே, ஓ ஆவியே, அப்படிதான் சத்தமாய் சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் ஓ மழையாக பொழி, இன்னும் உணர்ந்து ஆவியே, பொழியோ ஓ ஆவியே. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. குடும்பத்துக்குள்ள அவர் வரட்டும், தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரட்டும். இன்னும் சத்தமா பாடுங்க. நீங்க பாட பாட உங்க ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, பிள்ளைகளுக்குள்ள, வேலைகளுக்குள்ள, சபையில போதாது போதாது. சின்ன பிள்ளைகளும் சத்தமா, பெரியவர்கள் எல்லாம் சத்தமா, சபை முழுவதும் சத்தமா, இன்னும் சத்தம் உயர்த்தே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, மழையாக பொழியோ, ஓ வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவர். வறண்டு போய் வந்திருக்கிறேன்ப்பா, வறண்டு போய் வந்திருக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆவிக்குரிய அனுபவங்களை வளரல, பரிசுத்தத்துல வளரல, ஆண்டவர் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணல. நான் எங்கேயோ ஒரு இடத்துல என் வாழ்க்கையில அநேக காரியத்துல ஓட்ட விட்டதுனால வறண்டு போய் வந்து நிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு உங்க வாய்க்கால் ஆகிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். நல்ல வாயை திறந்து எங்க வறண்ட நிலத்தின் மேல உங்க ஜீவ தண்ணீர் இன்றைக்கு ஊற்றப்படட்டுமே, ஊற்றப்படட்டுமே, ஊற்றப்படட்டுமே. பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ, ஓ பனி போல சதல கொலரோ, மழையா. நல்ல கண்களை மூடி கையை உயர்த்தி ஆவியே அல்பருதோ சகதலரபா தூயா. எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எல்லா குடும்பத்திலும், எல்லா சனத்துக்குள்ளும் பொழியோ. எவ்வளவு வாஞ்சையா சொல்ல முடியுமோ, இன்னும் ஒரு மனமாயா. We love you, Holy Spirit. We love you, Lord. பொழியோ முழு மனதோடு ஆவியே, மழையாக ஆவியே. ஆசையோட ரெண்டு கையை உயர்த்துவீங்களா? முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகே எப்போதும் நித்திய. உங்க உள்ளம் பாடட்டுமே, முன்னே எனக்கு ஏசையா அருகே ஓ நிறைவான மகிழ்ச்சி நீரே.
நிறைவான ஓ நித்திய பேரின்பமே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா உமக்கே. ஓ முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. இசையா உம்மருகே பேரின்பம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்துவீங்களா? ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. இசையா உம்மை ஆராதனை நான் நீரே. ஆராதனை நீரே. ஆராதனை நான் நீரே. ஆராதனை. அத்தனை பேரும் நல்ல கையை உயர்த்தி ஆயுள் முடியும் ஆமென் உம்மை. நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைக்குரிய எங்கள் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி என் தகப்பனே, எங்களுடைய ஆராதனை தெய்வம் நீரே என்று சொல்லுகிறோம். கனத்துக்கு உரியவர்கள் நீரே, மகிமைக்கு உரியவர் நீரே. என் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம். முன் பிதாக்களின் தெய்வம் நீரே. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் நீரே. அப்பா, இனிமேலும் எங்களை வழிநடத்துகிற தெய்வம் நீரே. நீர் எங்களுக்கு போதுமானவர் ராஜா. நீர் எங்களுக்கு போதுமானவர் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தொடர்ந்து உங்களுடைய திவ்ய பிரசன்னம் அப்பா ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாலாவது வசனம். மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொள்ளது, துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொள்ளது, மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. பார்த்தீங்களா எத்தனை மரணக்கட்டுகள். ஆமே. ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டுங்க. அதில் மரணக்கட்டுகள். தாவீது ராஜாவுக்கு வாழ்நாள் முழுக்கும் ஒரு மரணம், ஆமேன், ஒரு பயம் எப்பொழுதும் சவுலினால் தொடர்ந்து தன்னுடைய சத்துருக்கள்னாலும் சவுலினாலும். மேலே இருக்கிற வசனத்தை இது பாருங்கள், ஹெட்டிங்கில் இருக்குது, வாசிங்க யாராவது ஒருத்தர். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. எவ்வளோ எஃபெக்டிவான வேர்டு பார்த்தீங்களா? என்னது? ராஜாவாகிய தாவீதுன்னு இல்லை, கர்த்தருடைய தாசனாகி இருக்கிற தாவீது. எல்லா சத்ருகளுடைய கைக்கும் சவுலின் கைக்கும், ஆமேன், குறிப்பிட்டு சொல்றார். எல்லா சத்ருகளுக்கு கைக்கும், ஆமேன். வெறும் சவுலு மட்டும் இல்லை, அநேக சத்ருகள் இருந்தாருங்க. அப்படி தானே? எத்தனையோ யுத்தங்கள் செய்தவர். அதோடு கூட குறிப்பிட்டு சவுலின் கைக்கும் நீங்களாக்கினார். ஆமேன். சொல்லுவோம், நமக்கு சத்ருகளாக இருக்கிறவங்க ஏராளம் பேர். அதில் குறிப்பிட்டு இந்த காரியங்கள் எனக்கு ரொம்ப விரோதமாக இன்னைக்கு இருக்கு அண்ணே நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? அப்படி தான் தாவீது சொல்கிற, மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ஜன பிரவாகம் போல விஷயங்கள் எனக்கு தலைக்கு மேலே வருது, அது என்னை பயப்படுத்துகிறது. ஆமே. வியாதி, நிந்தனைகள், பிரச்சனை, போராட்டம், கடன் தலைக்கு மேலே ஒரு பிரவாகத்தை மாதிரி வருது. பிரவாகம்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்? சாதாரண ஒரு மழை தண்ணி மாதிரிலாம் இருக்காதுங்க. ஆர்ப்பரித்து ஓடுகிற நதி போல. அதுக்கு முன்னால் எந்த பொருளுமே நிற்காது. அந்தளவு ஒரு பயங்கரமான ஒரு பிரவாகத்தை போன்றது. அது என்ன பண்ணுது? பயப்படுத்துது. எனக்கு அறியாத ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நான் ஒரு ராஜாவாக இருந்தாலும், ஒரு பதவியில் இருந்தாலும், என்கிட்ட பணத்துக்கும் என்கிட்ட அநேக பலன் இருக்குதான். என்கிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அறிவு இருக்குது, எனக்கு அநேக பெரியோர்களுடைய ஒரு ஒரு பின்பலமும் ஒத்தாசையும் எனக்கு இருக்குது. ஆனாலும் என் இருதயத்தில் ஏதோ ஒரு பயம் என்னை அறியாமல் இருக்கு. ஆமேன். அப்படி தானே? எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஒரு பயம். ஆமேன். பிள்ளைகள் குறித்த பயமோ, எதிர்காலத்தை குறித்த பயமோ, செய்த பாவங்கள் குறித்த பயமோ, கடந்து போயிட்டு இருக்கிற அநேக துன்பத்தின் பிரச்சனைகளுடைய ஒரு பயமோ, ஏதோ ஒரு பயம் என்கிட்ட இருக்குது. நான் இதை செய்கிறது சரியா தப்பான்ற ஒரு பயமும் என்கிட்ட இருக்குது. நான் ஸ்ட்ராங்காக தெரிகிறேன், ஆனால் ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. இப்படி ஒரு பயம் ஒரு ராஜாவுக்குள்ளே இருந்துச்சு. பாதாள கட்டும் என்னை சூழ்ந்து கொண்டது. எப்படி இருக்குன்னா, பாதாளம், சாத்தானும் அவனுடைய கிரியைகளும் என்னை சூழ்ந்து இருக்குதோன்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ எனக்கு ஏதோ பிசாசின் போராட்டம் போல எனக்கு எதிராக மனுஷங்களும் எழும்பியிருக்காங்க. அதே மாதிரி சாத்தானும் எனக்கு விரோதமாக போராடிட்டு இருக்குதே, நான் எதையை மேற்கொள்கிறது சொல்லி நம்ம நினைக்கிறோம். அநேக நேரங்களில் மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது. ஆமேன். மரண கண்ணிகளுக்குள்ளே நான் அகப்பட்டேன்னு இல்லை, மரண கண்ணியை என் மேலே விழுந்திருக்குது. இப்போ நான் பிழைப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன்ற நம்பிக்கை இல்லாத அளவு நான் கீழே போயிட்டேன். எனக்கு எந்த நம்பிக்கை இன்னைக்கு கிடையாது. ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை என் கூட இருந்துச்சு, எப்படியாவது மேலே வந்துடுவேன், எப்படியாவது நான் வாழ்ந்துருவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ என்கிட்ட என்ன இல்லை, எதுக்குமே ஒரு பலன் இல்லை. சொல்லுவேன் தெரியுமா, அழுகிறத தவிர, ஜபிக்கிறத தவிர வேற எந்த பலனும் எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம ஜபிச்சுட்டு இருப்போம். எப்போ ஆராதோசனை இருப்போம் எனக்கு உண்டான நெருக்கத்தில். அப்போ அப்படி ஒரு கழுத்தை இறுக்கி பிடிச்ச ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். என்ன சொன்ன? என் தேவனை நோக்கி
கூப்பிட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறீங்க? பயங்கரமான நெருக்கம் இருக்கு ஆண்டவரே, தாங்க முடியாத ஒரு வேதனை என் இருதயத்தில் இருக்குது. எனக்கு நம்பிக்கை நீர் மட்டும். மேலுள்ள வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது தாவீது சொல்றார், என் பலன் நீர் தான், என் பலனாக இருக்கிற கர்த்தாவே, எனக்கு ஒரு பலனும் இல்லை ஆண்டவரே, ஆனால் என்னுடைய பலன் நீங்க தான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே என் பலனாக இருக்கிற என்னுடைய கர்த்தாவே. ஆமே, என் எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பவரே. ஆமே, கர்த்தர் நம்மளை விடுவிப்பாருங்க. ஆமே, கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமே, ஆலயத்தில் வந்து அபயமிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. உங்க நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வர என் கர்த்தர் போதுமானவர். ஆமே, பாருங்க 18வது வசனம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். இப்படி ஒரு கண்ணியில் பயத்தில் பிரச்சனையில் போராட்டத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கேன். இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி எனக்கு எதிராக ஜனங்கள் வர்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி தான் என் மேலே குற்றம் சாட்டுறாங்க. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன், ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏற்கனவே நான் துன்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் துன்பப்பட்டவனுக்கு இன்னும் துன்பத்தை கொடுக்கும்படியாய் என் வீட்டில் இருக்கிறவங்களோ எனக்கு சுற்றில் இருக்கிறவங்களோ என்னை திரும்பி காயப்படுத்துகிறாங்க. வசனம் எப்படி சொன்னா, துன்பப்பட்டவன் வெக்கத்தோடு திரும்பப்படாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீதுடைய ஒரு ஜெபம். நான் ஏற்கனவே துன்பப்பட்டிருக்கிறேன், நான் வெக்கத்தோடு திரும்பக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏற்கனவே பிரச்சனையில் பாடல இருக்கிறவங்களுக்கு, யோபுக்கு அப்படி தானே, ஏற்கனவே எல்லா வாழ்க்கையில் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதலாக வர்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருந்த பலத்தை எல்லாம் உறிஞ்சி ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருந்து அவன் வாயிலேயே அவன் தன்னை நீதிமான் என்று சொல்லும்படிக்கு தூண்டி விட்டுருதாங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லையா? நம்ம கூட இருந்து நம்மளை பொறுமையற்றவங்களாய் பண்ணிடுவாங்க. பொறுமையாக இருக்கிறவங்கள நம்மளை பேசி நம்மளை ஒரு கட்டத்தில் பொறுமையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் விடுறதாங்க. அதுதானே மனிதர்கள். ஆமேன். பாவம் செய்யக்கூடாது, தேவையில்லாத வாயில் பேசிடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது, தூசணத்தை பேசிடக்கூடாதுன்னு முடிஞ்ச மட்டும் அடக்கி இருக்கிற நம்மளை வந்து திரும்பி 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 காயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் நம்மளை உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை கோவப்பட்டோ இல்லை காயப்பட்டோ சில காரியங்களை பேசும்படியா மனிதர்கள் செய்து விடுவார்கள். ஆமேன். பிசாசுக்கு துணை போகிற மனிதர்கள். கீழே உள்ள வசனம் இருக்குது, அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடினால என்னை தப்பு வைத்தார். ஆமேன். சொல்லுங்க, என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சிருவார். ஆமேன். நெருக்கமில்லாத ஒரு விசாலத்துக்குள்ளே என் தேவன் என்னை கொண்டு போக வல்லவர். ஆமேன். என்னை தொல்லைப்படுத்துகிற மனிதர்கள் இருந்து என்னை இளைப்பாறும்படிக்கு என்னை வாழ வைக்க என் தேவன் எனக்கு போதுமானவர். ஆமேன். அல்லேலூயா. அதுக்கு சில காரியங்கள் தாவீதுக்குள்ளே இருந்து சட்டு சொல்லி முடிச்சிருந்தேன். கர்த்தருடைய வழியை கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய நியாய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. தாவீதுக்குள்ளே இருந்த எப்படிப்பட்ட நெருக்கத்திலையும் தாவீதுக்கு முன்பாக இருந்தது என்ன தெரியுமா? அவருடைய வழிகள், அவருடைய கற்பனைகள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு துன்பத்தில் பிரச்சனையில் போராட்டத்தில் தெரியுறது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தங்கள். என்னது? வாக்குத்தத்தங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னுடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது நம்ம துன்பத்தில் இருக்கும்போது? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமா தேசத்தில் வாழும்படிக்கு என் கற்பனை எல்லாம் கை கொண்டு நட. நான் உனக்கு கொடுக்கறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கானான் தேசம். அந்த தேசத்தில் நீ சுகமா இருக்கணும், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நட. உன் பிள்ளைகள் சுகமா இருக்கணும், உன் சந்ததி நிலைத்திருக்கணும்னா என் கற்பனைகளை கை கொண்டு நட. அவருடைய கற்பனை என்னது? என் முழு உள்ளத்தோடு, இருதயத்தோடு, ஆத்மாவோடு தேவனை நீ ஆராதனை செய். அது முத கற்பனை.
2வது கற்பனை, உன்னை நேசிக்கிறவன் போல பிறனை நீ நேசிப்பாயாக, உன் சத்துருகளை நேசிப்பையாக, உன் தகப்பனையும் தாயும் நீர் கனப்படுத்துவியாக. அப்பா அம்மாவை கனப்படுத்தாலேன்னா ஆண்டவருக்கு விரோதமான துரோகிகள். தேவனை நேசிக்காம இருந்தால் நம்ம துரோகிகள். தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலை, உடைய நியாயங்களை கை கொண்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆமே ஓய்வு நாள் தேவனை ஆசாரிக்கலைன்னா அது துரோகம். ஆமே அல்லேலூயா. பிறனுடைய ஏதொன்று நீ இச்சித்தாயானால் நீ செய்கிறது துரோகம். பிறனை நீ புறம் கூர்ந்துட்டு இருந்தா நீ செஞ்சுட்டு இருக்கிறது துரோகம். பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா நீ செஞ்சுட்டு இருக்கிறது துரோகம். குறை சொல்லிட்டு இருக்கேன்னா நீ தேவனுக்கு செஞ்சுட்டு இருக்கிறது துரோகம். இந்த துரோகத்தை எல்லாம் நாங்க வச்சுக்கிட்டு நெருக்கத்துல வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை என்னை விடுவீங்கன்னு அவரால் விடுவிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நியாய பிரமாணங்கள் எல்லாம் உன் வீட்டில் என்ன பண்ணு. எத்தனை வீட்டில் இப்போ பாருங்க, எத்தனை வாக்கு தத்தங்கள் இருக்குது. எவ்வளோ வீட்டில் சுற்றி வாக்கு தத்தத்தை வைப்போம். கண் இந்த பக்கம் திரும்பதான் வாக்கு தத்தம், இப்படி திரும்பதான் வாக்கு தத்தம். எத்தனை வீட்டில் கட்டளைகளை வச்சுருக்குறோம்? எத்தனை வீட்டில் வச்சுருக்குறோம்? அங்கே திரும்பி இப்படி பார்த்தாலே கட்டளைகள் எத்தனை வீட்டில் இருக்குது. இன்னைக்கு வாக்கு தத்தத்தை பின்பற்றி போயிட்டு இருக்க நம்மளை கட்டளைகளை கை கொள்ள எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருக்கிறோம்? என் தேவனுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு நம்ம நடங்களை காத்துக்கொண்டு சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த விதத்திலும் நீர் சொல்லியிருக்கிற நியாய பிரமாணங்களையும் கட்டளைகள் நான் கை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை எனக்கு கொடுங்க. என் கால்கள் வலுவாதபடிக்கு உங்களுடைய வழிகளை என் காலை என்ன பண்ணுங்க, திடப்படுத்திடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத ஏதொன்று என் வாயில வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதொன்று என் கரங்கள் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. உமக்கு நான் துரோகம் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்து. நம்ம தேவனுக்கு துரோகம் செய்யாட்டா எந்த துரோகிகளும் வந்து நமக்கு துரோகம் செய்ய முடியாது. தேவன் பாதுகாத்து கொள்வார். ஆமென். துரோகிகள்னா என்ன தெரியுமா? நன்மைக்கு தீமை செய்கிறவங்க, நன்றி அறியாதவங்க, அவங்க தான் துரோகிங்க இந்த உலகத்தில். ஆமென். நம்மளும் நன்றி அறியாமல் இருக்கக்கூடாது. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நம்ம பதில் நன்மை செய்ய முடியாதுங்க. அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும். நமக்கு இருக்கிற ஒரே வழி அவருடைய கட்டளையின்படி நடக்கணும். ஆமென். இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது, பாத்திரக்கூடாது. இருக்குது உன் இருதயத்தின் பலகை மேலே எழுது, உன் கையில கட்டிக்க, நெத்தில ஒட்டிக்க, வீட்டில எல்லாம் ஒட்டு. அப்படிதான், அதுதான் தேவனுக்கு பிரியமானவனுடைய அவர் வழி. ஆமென். கீழே உள்ளதை அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்கணங்களுக்கு என்ன பண்ணுங்க, விலக்கி என்னை காத்துக்கொண்டேன். சொல்லுங்க. உமக்கு முன்பாக நான் மன உண்மையா இருக்கணும். சொல்லுங்க. உண்மையா இருக்கணும். என் மனது என்ன ஏதாவது விஷயத்துல குற்றப்படுத்துதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. குற்றப்படுத்துச்சுன்னா அதை விட்டு விலகுங்க. ஆமென் சொல்லுங்க. விலக்கி என்னை காத்துக்கொண்டேன். பாவத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொண்டேன். துர்குணத்துக்கு, ஆமென், நல்ல குணத்துக்கு எதிரானது துர்குணம். நல்ல குணத்துக்கு, நல்ல குணம் என்ன? பொறுமை. பொறுமைக்கு எதிரானது கோபம். தாழ்மை. தாழ்மைக்கு எதிரானது பெருமை. ஆமென் அல்லேலூயா. அதே மாதிரி உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ துர்குணங்கள், அதுக்கு நீங்கள் நம்மளை விலக்கி காத்துக்கணும். சொல்லுங்க. துர்குணம் என்னை விட்டு போகாது, நான் தான் என்ன விளக்கணும். சொல்லுங்க. ஜென்ம சுபாவம் பிறந்தப்பிலேருந்து இருக்கு, தலைமுறையாக இருக்குது. சொல்லுவாங்க எங்கள் அப்பா இப்படி தான், ஏன்ட்டையும் அப்படி தான் குணம் வந்திருக்குது. இல்லை, அது உன்னை விடாமல் இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் உன்னை விடுவிக்க போதுமானது. உனக்குள்ளே ஒரு மனம் வரணும், நான் இந்த துர்குணத்திலிருந்து வெளியே வரணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. என்னை விலக்கிக்கிடுறேன். சொல்லுங்க. என்ன விலக்கிக்கிடுறேன். ஆமென் ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனங்கள் இருக்குது. நீதி உள்ளவருக்கு நீர் நீதி உள்ளவரும், உத்தமருக்கு நீர் உத்தமனவரும். ஆமென். புனிதருக்கு நீர் புனிதரும், மாறுபாடம் உள்ளவர்களுக்கு நீங்கள் மாறுபாடு. இது அழகா நீங்கள் வாசிக்கும் போதோ நீங்கள் புனிதராக இருந்தால் அவர் உங்களுக்கு அப்படி இருப்பார். ஆமென். தய உள்ளவர், நீங்கள் தய உள்ளவர், தய உள்ளவர். மாறுபாடவங்களா இருந்தால் அதில் மாறுபாடுன்னு இருக்குது. ஆனால் ஆர்சி பைபிளில் எப்படி தெரியுமா இருக்கு? விவேகமாக இருப்பாராம், புத்தியாக இருப்பாராம். அவரை ஏமாற்றவே முடியாது. ஆமென்.
மாறுபாடை வச்சுக்கிட்டு தேவனுக்கு முன்பால வந்து நடிச்சா அவருக்கு நல்லா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ரொம்ப புத்திசாலி. ஆமென், ரொம்ப ஞானவாளி, ரொம்ப அறிவாளி. அவரை ஏமாற்றவே முடியாது. மனுஷனை நீங்க நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேஷத்தை போட்டு ஏமாத்திரலாம். ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? இருதயத்தை படைச்சவர் அறியாரோ? ஆமென். நம்மளை படித்தவருக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியோ நம்முடைய தரமோ தெரியாமல்ல, தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நியாயம் பிரமாணத்தை எல்லாம் நீங்கள் கை கொண்டு வந்தீங்கன்னா விசாலத்தில் கொண்டு வந்து உங்களை வைத்துப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலியம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். வலது கரத்தை உயர்த்தி முழு மனதோடு முழந்தா படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஏசையா முழந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றேன். அன்பு தகப்பனே, சத்திய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு நிறைவாய் தாரும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 87ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 87ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பூமியில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் தன்னை நேசிக்கிறவர்களையோ அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவரை நேசிப்பதற்கு நீங்கள் எந்த ஆழமாய் அடி எடுத்து வைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களை நேசிப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கும்படி சாப்பிடும்படி அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே போயிருந்த போது நடந்தது என்ன? பந்தி விசாரிக்கும்படிக்கு எல்லாம் திருவிழா கூட்டம் மாதிரி எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவளாய் அவள் முகத்தை கூட தூக்காமல் இயேசுவுக்கு பின்பாக வந்து அவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறாள். அல்லேலூயா. கர்த்தர் மேலே அன்பு வைக்கணும்னா முதல்ல பாவத்தின் மேலே வெறுப்பு வரணும். ரெண்டாவது, தான் செய்த பாவத்துக்கான வருத்தத்தை அவருக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். பாவத்தின் மேல் வெறுப்பு இல்லாமல், உலகத்தின் மேல் வெறுப்பு இல்லாமல், பாவத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கர்த்தரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, தேவன் பிரியப்படும் வாழ்க்கை அல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த சிந்தையை தாரும். அவள் கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து விட்டு ஸ்திரீகளுக்கு மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தலை முடியினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். நான் சின்ன வயசுல இருந்து யோசித்து பார்த்துருக்கிறேன். தலைமுடியை வச்சு தண்ணி ஏதாவது துடைக்க முடியுமாங்க? நீங்களும் இப்போ நல்லா யோசிக்கிறீங்க. சொல்லுங்க, தலைமுடியை வச்சு தண்ணியை துடைக்க முடியுமா?
சத்தமா சொல்லுங்க. அவள் என்ன அங்க சொல்றா தெரியுமா? எனக்கு இருக்கிற எல்லா மகிமையும் உம்முடைய பாதத்துக்கு கீழ்தான் ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆபிரகாம் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம். என்னையும் ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வதியும் என்று கேட்போம். ஆனால் ஆபிரகாம் தேவ சமூகத்துக்கு போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவான்? தூளும் சாம்பலுமாகிய நான். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பராக்கிரமசாலிகள் தான், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சுதந்திரவாளிகள் தான், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் கிறிஸ்து மாத்திரம் நம்மோடு இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என் மகிமையெல்லாம் எங்க வைக்கணும்ப்பா சொல்லுங்க உங்க. ஆமென். அதான் நம்ம அடிக்கடி பாடுகிறோம்ல, ஈ மேஜர் குட்ரா, அடிக்கடி அதை நம்ம உணர்ந்து பாடணும். அல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லாத என்ன உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. கிருபை இல்லை நானும் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி கேட்கலாமா? உங்க கிருபை வேண்டுமே அப்பா, கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் அல்ல நீர் பெருக வேண்டும், நீர் என்னில் தினம் மகிழ வேண்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் உம் சித்தம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தாயின் கருவில் நம்மை உருவாக்கும் முன்னாடியே நம்முடைய கருவை கண்ட அவருடைய கண்களுக்கு முன்னாடி நம்மளை பெருமைப்படுத்திக்கிடவே கூடாது. ஆலயத்துல பெருமைப்படுத்த மாட்டோம். ஆனா சரிக்கு சமமா சிலர் வர்றப்போ இவளை விட நான் என்ன குறைவா, இவனை விட நான் என்ன, அடுத்தவர்களோடு ஒப்பிடும் போது சிலர் நம்மளை பொறாமையா பார்க்கும் போது நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல என்ன பண்ணிடுதோம்? நான் என்ன படிச்சேன்னு தெரியுமா, என்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா, என் குடும்ப பின்னணி தெரியுமா? இல்லைங்க. பரலோகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது பல விஷயத்தை யோசிக்கிறார். அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் மண் என்று. நீங்களும் நானும் அதை நினைக்கிறோமா? மண்ணா இருந்த என்ன இவ்வளவு மகிமையா வச்சிருக்கிறீரே, நான் இன்னும் என்ன தரை மட்டும். அல்லேலூயா. அதான் அடிக்கடி நம்ம பாட வேண்டிய ஒரு பாட்டு வரி என்ன தெரியுமா? ஏந்தனை தாரை மட்டும் தந்து விட்டே அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும். ஆசையா பாடுவீங்களா எல்லாருமா சேர்ந்து? ஏற்று என்று என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஹல்லேலூயா. என்னையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகளை கொடுங்கப்பா. எந்தனை
என்னை தரை மட்டும் தந்து விட்டேன். ஏற்று என்றோ ஹல்லேலூயா ஏற்று நடத்து கல்வாரி அன்பை கர்த்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கண்ணீரால் நனைத்து தலைமுடியினால் துடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் ஒரு ஊழியனா நான் அதை செய்யணும்னு விரும்புகிறேன். 2000 ஆண்டுக்கு முன்னாடி எனக்காய் சிலுவை சுமந்து, எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காய் உயிர் தெழுந்து, இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு கர்த்தர் எனக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் தந்திருக்கிற மகிமை எல்லாவற்றையும் வைத்து அந்த கால்களை துடைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஏனால் மகிமை கனமெல்லாம் யாருக்குரியது? என்னாலே ஆயிற்று என்று சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரை நான் எப்படி நடந்து வந்தேன், அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இன்றைக்கு இந்த ஸ்தானத்தில் நான் வாழ்வதற்கு நான் என்னில் தானே தகுதியானவன் அல்ல. நான் எத்தனையோ முறை தேவனுக்கு துரோகம் செய்திருக்கிறேன். நான் எத்தனையோ முறை ஜெபத்தில் குறைந்திருக்கிறேன். நான் எத்தனையோ முறை பரிசுத்தத்தில் குறைந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை கிருபையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்கு போட்ட இரக்கம், அவர் எனக்கு போட்ட தயவு, அவர் என்மேல் பாராட்டின மிகப்பெரிய ஆமென் மர்சி. எல்லாத்துக்கும் மேல் அந்த வார்த்தை கரெக்டாக சொல்லணும், அவர் போட்ட பிச்சையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இதை விட கொஞ்சம் இன்னும் ஆழமாக சொல்ல எனக்கு விருப்பம். நீங்கள் அவ்வளோ தாழ்மையாக வந்தீங்கன்னா அதையும் சொல்லத்தான் விரும்புகிறேன். பிச்சை வாங்கி வாழ்கிறோமே அவர்கிட்ட, பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கிட்ட போகிறதுக்கு என் பாவமே என்னை தடுத்துச்சு, என் சாபமே என்னை தடுத்துச்சு. ஆனால் அவர் தான் ரத்தத்தை சிந்தி என்னை ஏற்றுக்கிட்டார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த பெருமை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஊர் பெருமை, குல பெருமை ஒன்றுக்கும் இல்லை. யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு சில வசனங்களை கொஞ்சம் பாருங்கள். யோபுவின் புஸ்தகத்தில் அந்த வார்த்தைகள் நம்மை இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு நேரம் நடத்தட்டும். பாருங்கள், 31ஆம் அதிகாரம் யோபு 31 24ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசியுங்கள். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை, தங்கத்தை பார்த்து நீ என். ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிற பொருள் தான் எனக்கு ஆதரவுன்னு சொல்லாதீங்க. ஆமென். அதுக்கு அடுத்து என் ஆஸ்தி என் கைக்கு நான் என்ன பண்ணதில்லை. ஒரு அல்லேலூயா. எப்போதுமே ஆசீர்வாதம் வரும்போது அதற்கு மேல உங்களுக்கு வேண்டியது அடக்கம். இது என்னால் வந்தது அல்லவே அல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து. நான் போட்ட உபவாசம், நாங்க 4 பேர் ஜோம் பண்ணோம், அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணார், எல்லாரும் ஜோம் பண்ணாங்க தான். ஆனா நம்ம மேல அவர் வச்சிருந்த இரக்கம், கிருபை. அடுத்த வசனத்தை பாருங்க. சூரியன் பிரகாசிக்கும் போதும், அதாவது என் வாழ்க்கையில பகலும் இரவும் மகிமையா போயிட்டு இருக்குது. அப்போ என் மனம் யாருக்குமே தெரியாம அந்தரங்கத்துல என் வாய் எங்கேயோ ஒரு இடத்துல சபாஸ் ஜோசப் பெட்டர், உன்ன மாதிரி சமாளிக்கிறாள் யாரும் கிடையாது அப்படின்னு என் கையை நான் முத்தம் கொடுத்துட்டேன்னா, இதுவும் நியாயாதிபதிகளால் என்னது, அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை. என்ன மாதிரி உழைச்சி குடும்பத்தை காப்பாத்துறவங்க யாரும் கிடையாது.
என்ன மாதிரி என் பொண்டாட்டியை கவனிக்கிறவங்க யாரும் கிடையாது. இன்னொருத்தனா இருந்தா இதுக்குள்ள இப்படிப்பட்டவளை அப்படிலாம் நம்ம சொல்றோம் பாருங்க, மறுதலிக்கிறதுக்கு சமம். நானாச்சு இந்த வீட்டில் இருக்கேன், இல்லை செம்பு தண்ணி கூட நமக்கு கிடைக்காது, மறுதலிச்சாச்சு. எத்தனை முறை மறுதலிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? ஏன்? எங்கேயோ ரகசியமா எங்க அப்பா அம்மாவுக்கு வேற பிள்ளைகளா இருந்தா உதவி செஞ்சிருக்காரு, நான் தான் ஐ எம் தி பெஸ்ட் அப்படின்னு எங்கேயோ ரகசியமா. வெளிப்படையா சொல்றவங்களே இருக்கிறாங்க, அது பெரிய வேதனை. ரகசியமா சொன்னா கூட அது அக்கிரமம், கர்த்தரை மறுதலிக்கிறதுக்கு சமம். அதனாலே தான் அவள் தனக்கு மகிமையாயிருந்ததெல்லாம் கொண்டு வந்து எங்கே துடைத்தால், என்னால் ஏதும் ஆகலப்பா, எல்லாம் யாரால தான் ஆச்சு? உங்களால தான் ஆச்சுப்பா. சொல்லுங்க, நீங்க கொடுத்த ஞானம், சத்தமா, நீங்க கொடுத்த சரீரம், நீங்க கொடுத்த நாட்கள், சத்தமா, நீங்க கொடுத்த உயிர், நீங்க கொடுத்த படிப்பு, நீங்க கொடுத்த முடி, நீங்க சத்தமா, நீங்க கொடுத்த அவயவங்கள், நீங்க கொடுத்த ஆடை, உங்க பூமி என் கையில பயன்படுத்த கொடுத்துருக்கிறீங்க. நீங்க தந்த வீடு, நீங்க தந்த வாகனம், எல்லாமே ஓசி. ஆனா பேசுறது யோசிக்காம ஆண்டவரை ஏசி. ஆண்டவர் உங்க தலையில கட்டி வச்சுட்டார், ஓன் தலையில கட்டி வச்சுட்டார். நான் அதை பண்ண வேண்டிய இருக்கு, நான் இதை பண்ண வேண்டிய இருக்குது. என்னமா பேசுறீங்க? இன்னைக்கு மனம் திரும்புங்கள். நான் இதை வெறுமனையை சொல்லவில்லை. இப்படி நடந்த அத்தனைக்கும் கணக்கு கேட்காமல் அவர் விடப்போகிறதே இல்லை. வாழ்க்கையில ஆழமா ஒன்று சொல்றேன், எல்லாம் யார்கிட்ட வர்றது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து. சொல்லுங்க, என் நன்மை உண்டாகிறதே அங்க. ஆமேன். என் நன்மை உண்டாகிறதே எங்க? ஆமேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. என் நன்மை உண்டாகிறதே ஆமேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவ வானமும். அத்தனை பேர் சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து பாடுங்க. ஆமென். என் கண்கள் ஏறெடுப்பே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை, எனக்கு தாசை நேராக என் கண்களை. தயவு செய்து ரெண்டு கையை உயர்த்தி உங்க மேல வாஞ்சையா இருக்கிறோம்ப்பா. நீங்க எனக்கு தருகிறவைகள் தான் என்னை நிரப்ப முடியும். என்னை இன்னும் ரட்சிப்பினால் அலங்கரியும். சொல்லுங்க, இன்னும் அபிஷேகத்தினால் அலங்கரியும், இன்னும் ஜெப வாழ்க்கையினால் அலங்கரியும், இன்னும் வேத தியானத்தினால் அலங்கரியும், இன்னும் உமக்கு பிரியமாய் நடக்கிற அனுபவங்களினால் அலங்கரியும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்னோடு அப்படியே வேகமா 132ஆம் சங்கீதத்துக்கு வந்து விடுங்கள். 132ஆம் சங்கீதம் 13-14 பாருங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாகும்படிக்கு நான் தங்குமிடம் இங்கே என்ன பண்ணுவேன்? அதனாலதான் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமாய் அது இருக்கிறபடியினால் சங்கீதம் 87:2 சொல்றாரு, மற்ற எல்லா இடத்தை பார்க்கிலும் அதன் மேல் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா.
இப்போ கொஞ்சம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, என் மேலே ஸ்பெஷலாக தனித்துவமாக எனக்கே வேண்டிய விதத்தில், எனக்கே நடக்க வேண்டிய விதத்தில் அவர் நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அளந்த சட்டையை போட்ட கொடுக்கிறவரு எனக்கு அளந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தான் கொடுப்பார், வேற யாருக்கும். ஆமென். தலைமுறை தலைமுறையாய் உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும். கொஞ்சம் வசனத்தை சொல்லலாமே, வேற எதையாவது நம்ம பேசுறோம். ஆசீர்வாதத்தையும் இப்படி சொன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சத்தமா ஆசீர்வாதத்தையும் வேணும்னா சொல்லுங்க, வேண்டாம்னா அமைதியா இருங்க. ஆசீர்வாதத்தையும், ஆமென். வனாந்திரத்திலே ஆறுகளையும், அவாந்திர வெளிகளே ஆறுகளையும், வனாந்திரத்திலே வழிகளையும் நான் உண்டு பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அத்தனை காரியத்தையும் செய்ய போதுமானவர். அந்த ஆசீர்வாதம் வேணும்னா இன்னைக்கு நம்ம அந்த ஆலயமா இருக்கணும். ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம், நம்ம அந்த ஆலயமா இருக்கிறோமா? ரொம்ப எங்கேயும் போய் இன்னைக்கு தேட வேண்டியதில்லை. 133ஆம் சங்கீதத்துக்கு வந்துருங்க. 133ஆம் சங்கீதத்திலேயே 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படி கர்த்தர் சொன்னார். அந்த 3 வசனத்தை வாசியுங்கள். இதோ ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும், அது ஆரோனுடைய சிரசின் மேல், அவனுடைய தாடியின் மேல், அவனுடைய அங்கிகள் மேல் நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும், எந்த ஆலயத்தின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாரோ, எந்த வீட்டின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாரோ, எந்த குடும்பத்தின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாரோ, அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன பண்ணுகிறாராம்? கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க 3 காரியத்தை ஆண்டவர் பிரியமா சொல்றார். ஒன்று, ஒரு மனம் நமக்குள்ள இருந்தா அவருக்கு பிரியம். என்ன இருக்கணும்? பிரிவினைகளே இல்லாத ஒரு இருதயம் வேணும். ஆமென். சண்டை சச்சரவுகளே ஜன்னல்ல கூட எட்டி பார்க்க கூடாது. ஆமென். அடுத்து, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அங்கில வர்ற அபிஷேக தைலம் நம்ம மேல இருந்தா, அதனுடைய இன்னொரு அர்த்தம், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உங்க மேல அவர் பிரியமா இருப்பார். மற்ற எல்லார காட்டிலும். மூணாவது பனியை போல இறங்குகிற வசனத்தின் மேல் தாகமா இருந்தா உங்க மேல பிரியமா இருப்பார். இன்னைக்கு கொஞ்சம் நீங்க இதை ஒரு 15-20 நிமிஷம் கொஞ்சம் யோசித்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் இன்னைக்கு அலசி பார்ப்போம். அவருடைய பந்தியில், அவருடைய இரத்தத்தில், சரீரத்தில் பங்கு பெற இருக்கிறோம். ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 16, 17 ஆகிய வசனத்தை பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய, சொல்லுங்க, என்ன ஐக்கியம்? ஆமென். ஆமென். மண்ணில் இருந்த மனுஷன் எங்கே திரும்புவான்? மண்ணுக்கே திரும்புவான். மண்ணுக்குரியது விண்ணுக்கு தொடர்புடையதே அல்ல. விண்ணுக்கு தொடர்புடைய ஆத்துமாவுக்கும் நமக்கும் தான் இன்றைக்கு இந்த காரியம் ரொம்ப அவசியம். நம்ம ஆத்துமா இன்னைக்கு பரலோகத்தை குறித்த சிந்தையா இருக்குதா? கொஞ்சம் இந்த வார்த்தையின் ஆழமா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு ஐக்கியமாக இருக்கிறதல்லவோ. தொடர்ந்து படிங்க. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அந்த ஒரே அப்பத்தில்,
சொல்லுங்க, அந்த ஒரே சரீரமாகி இயேசுவின் சரீரத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்கு தலையாய் நமக்கு தலையாய் இருக்கிறார். நாம் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் யாரா இருக்கிறோம்? சீக்கிரம் சொல்லுங்க. நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், பிடிச்சா பிரசங்கம் கேட்பேன், பிடிக்காட்டா தூங்கிட்டு போவேன், பிடிச்சா பிரசங்கத்தை கேட்பேன், இல்லாட்டா அமைதியாக உட்காந்துக்கிடுவேன். அப்படிலாம் இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் ஒரே சரீரம், ஒரே சரீரத்திற்குரிய அவயவங்கள். அல்லேலூயா. அநேக சிந்தை இருக்க முடியாது, ஒரே சிந்தை தான் இருக்க வேண்டும். அதுவும் கிறிஸ்துவின் சிந்தை தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும்னு விரும்புகிறோம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரே மாதிரி படைக்கப்பட மாட்டாங்க. விருப்பங்கள் வேற இருக்கும், வளர்ந்தது வேற இடத்துல, பழக்கங்கள் வேற இருக்கும். ஆனால் திருமணமான பின்பு வசனம் என்ன சொல்லுகிறது? இருவரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் நேசித்து நடக்க வேண்டிய அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். திரும்ப அடுத்த காரியத்தை யோசிங்க. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இன்னைக்கு ஒரு மனம் இருக்குதா? ஈஸியா. நான் பெற்ற பிள்ளையே இல்லை. யாரையா சொல்லி கொடுத்தது? நான் நினைச்சதை என் மகனோ மகளோ செய்யாட்டா துண்டிச்சு போட்டுருவேன். உங்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? யூ ஹவ் நோ ரைட் பிஃபோர் காட். உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தது கர்த்தர். பிள்ளைய தனக்காக வளர்க்க சொல்லியிருக்கிறார். அந்த பிள்ளையின் 25-26 வயசு ஆன பிறகு அது தன்னுடைய வாழ்க்கையை வாழும்போது வேலியா உட்கார்ந்து அதை கவனிக்கணுமே தவிர, கல்யாணமான பிறவும் அந்த புருஷன் முன்னாடி மண்டை மேலே ஏறி உட்கார்ந்தீங்க, உங்க வாழ்க்கையின் மேல நீங்களே ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனதுக்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது. ஐயா சொல்றார், நான் நினைச்சது செய்யாட்டா இந்த வீடு ரெண்ட் ஆக்கிடுவேன். செய்யுங்க. பைபிள் என்ன தெரியுமா இருக்குது? நீதிமொழிகள் 18:1 பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். தான் இச்சை நிற்கிற ஐயாவோ அம்மாவோ பிள்ளைகளோ அந்த வீடு விழுந்து போயிடும். பிறகு எவ்வளோ பெரிய பாஸ்டர் ஜோம் பண்ணால், மோகனன் ஜோம் பண்ணட்டும், டிஜிஎஸ் ஐயா ஜோம் பண்ணட்டும், இல்லை இன்னைக்கு இருக்கிற மோகன் பாஸ்டர் ஜோம் பண்ணட்டும், இல்லை யாருனாலும் ஜோம் பண்ணட்டும், வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராட்டு. இயேசுவே வீட்டுக்குள்ள வர மாட்டார். இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். பிரிஞ்சு கிடக்கிறது தேவ திட்டம் இல்லை. கணவனானாலும் மனைவி ஆனாலும் உங்களுடைய இஷ்டத்தை கட்டாயப்படுத்தி உங்கள் மனைவிட்டையோ கணவர்கிட்ட நீங்க திணிச்சிங்கன்னா அங்கே உங்க இஷ்டம் நடந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு காலத்தில் அந்த பிரச்சனை பெருசா வெடிக்கும். இன்னும் சொல்ல போனா கர்த்தரே உடன்படிக்கைக்கு நடுநாயகரா நிற்கிறதுனால பைபிள் படி முப்பிரி நூலுடைய முதல் பிரி யாரு? ஏகமா சொல்லணும், திருமணமானவர்கள் தான் சொல்லணும். முதல் பிரி யாரு? உனக்கு இவா உனக்கு இவன் சொல்லி காட்டினது யாரு? அவர்கிட்டே போயிட்டு கொஞ்சம் சும்மா இரும், நான் நினைச்சதை என் பொண்டாட்டி செய்யணும், நான் நினைச்சதை என் புருஷன் செய்யணும், கொஞ்சம் நீ தள்ளி இருன்னு சொன்னா வெளியில போயிருவாரு. ஆனா கணக்கு கேட்க ஒரு நாள் வந்து கேட்பாரு. சகோதரனை கொலை செய்த காயின்ட்டே போய் கணக்கு கேட்டாரே, கணவன் மனைவிட்ட கேட்காம விட்டுருவாரா? அப்படியே பவியமா சாப்பாடு வைக்கிற மாதிரி, பவியமா எல்லாம் பண்ற மாதிரி அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயத்தை கணக்கு போடாம இருப்பாரா?
உங்கள் மனம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? உங்கள் மனம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? கர்த்தரோடு ஒருமித்த மனமாயிருங்கள். குடும்ப தலைவன் தலைவி ஒருமித்த மனமாயிருங்கள். தனிப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர் ஒருமித்தவர்களாயிருங்கள். சொந்த குடும்பத்தில் நீங்களாய் பிரச்சனை கொண்டு வந்ததா இல்லாதபடி வாழுங்கள். பிரச்சனை இல்லாமல் இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஊரில் சொல்லியிருக்கிற மாதிரி சில நபர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் பயங்கரமாக ஊழியம் செஞ்சவன், அவனை கூட எதிர்த்த கூட்டம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. எல்லாரும் புகழுவாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு சித்தமான விதத்தில் தான் நம்ம கனப்படுத்தப்படுவோம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திரும்ப யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு மனதை மீட்டெடுக்க போறீங்க. சரி, வீட்டுக்குள்ளே அப்படி. இப்போ சர்ச்சுக்கு வருவோம். ஏறக்குறைய 17வது வருஷம் சபை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்க சக விசுவாசியை என்ன ஜாதி என்று பார்க்காமல், என்ன படிச்சிருக்கிறான்னு பார்க்காம, எந்த ஊருன்னு பார்க்காம, உங்க சக சரீரமா நேசிக்கிற மனசாட்சி உங்களுக்கு உண்டா? அவ எந்த ஊரு, என்ன ஜாதி? நீங்க சர்ச்சுக்குள்ளே இல்லைம்மா, நீங்க சர்ச்சுக்குள்ளே இல்லையா. எந்த ஊர் என்ன ஜாதின்னு நீங்க கேட்கும்போது ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. எங்கே நம்முடைய ஒரு மனம்? யோசித்து பாருங்க. நீங்களே உங்க மனைவிட்ட பிரச்சனைக்கு நிக்கிறீங்களா, இல்ல நீங்களே உங்க கணவர்கிட்ட பிரச்சனைக்கு நிக்கிறீங்களா? அப்போ நீங்க தான் ஒரு மனதை கெடுக்கிற பாத்திரம். ஆசீர்வாதத்தின் தடை நீங்க தான். அப்பா அதை விட்டுருங்க அப்படின்னு மனைவி சொன்னா அதை எப்படி விட முடியும்? பொறு, அதுக்கான என்ன காரியம் அதெல்லாம் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு எத்தனை பிரச்சனைகளை, ஆமென், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிரச்சனைகளை மூடி வைக்கிறதல்ல, ஒதுக்கி விட்டு முன்னேறணும். தூர தள்ளிட்டு பாரமான யாவற்றையும் தள்ளி விடணும். ஆமென், அல்லேலூயா. நேற்று ஒரு கிறிஸ்தவ பெண், கணவர் ஹிந்து, அவர் அந்த அந்த தன்னுடைய மார்க்கத்தில் போகிற அந்த ஐயா கூட என்ன சொல்றாருன்னா, என் மனைவிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், என்கிட்ட அன்பா இருந்துட்டு ஓடிரு. அவ ஒரே மதம்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு சிலவங்க கிறிஸ்தவங்களா இருக்காங்க, ஆனால் மதத்தில் தான் இருக்காங்க, கிறிஸ்துவோட கிடையாது. கர்த்தருக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்வாங்க, மற்றதுக்கெல்லாம் அப்படியே சாயம் பூசிக்கிடுவாங்க. அந்த ஐயா ரொம்ப வேதனையோடு சொல்கிறாரு, நானும் அவளுக்கே தெரியாமல் கிறிஸ்தவ கோயிலுக்கெல்லாம் போய் ஜோம் பண்ணிட்டு தான் வாரேன். ஆனால் அவள் என் வீட்டில் எங்கள் அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறா, எங்கள் அப்பாவை மதிக்க மாட்டேங்கிறா. வீட்டில் நம்மளால ஒரு மனம் கெடுது அப்படின்னா, என்னாலயா கட்டுச்சு, அப்போ விடுங்க, நான் வீட்டில் இல்லை. உடனே அப்போ மூக்குக்கு முன்னாடி வர்ற கோபம் எல்லாம் பைபிளில் தெளிவாக இருக்கிறது. முற்கோபி மதிகேட்டை செய்வான். வசனம் படிச்சிருக்கிறீங்களா நீதிமொழிகள்ல? முற்கோபம் வந்து வீரமாக இருக்கிறவங்கள மதிக்காதீங்க. நான்லாம் மதிக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ஆட்களை. எனக்கும் கோபம் வரும், காரியம் புரிஞ்சு அதில் செய்ய வேண்டிய கண்டிப்புக்காக கோபம் வரும். காரியத்தையே புரியாம யோசித்து பாருங்க. ஆனால் என்ன, காரியத்தை முறிச்சு தேவைக்காய் கோவப்படுறாள் தான் ஊரில் கோவக்காரன் பேர் கொடுப்பாங்க. நடிச்சுக்கிட்டு அப்படியே அப்பப்போ தான் காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிற ஆள்கிட்ட அப்படியே பதுங்கி அப்படியே பரிமாறிக்கிடுவாங்க அவங்க கிட்ட. ஏன்னா பழகிறோம். அது என்ன உலகமடா இது, மாய உலகம். ஒரு மனம் எங்க? ஆண்டவனை கேட்கிறாரு. ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறீங்களா? கணவன் மனைவி உண்மையா ஒருத்தர் ஒரு பரிசுத்தவான் சொல்லுவாருங்க,
உங்க கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள திறந்த புஸ்தகமா நீங்க இருக்கணுமா? கணவன் மனைவிக்குள்ள என்னைக்கு ஒளிவு மறைவு வருதோ, ஆமென், ஆமா, அவளுக்கு தெரியாது, நான் லாக் போட்டு வச்சுக்கிடுறேன், நான் டெலீட் பண்ணிடுறேன், அப்ப ஒரு மனம் இல்லையே. உங்க இஷ்டத்தெல்லாம் செஞ்சுட்டு கண்ணுக்கு தெரியாம எல்லாம் பண்ணிட்டேன், என் கணவருக்கு தெரியாது, நித்திய கணவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனுஷன் எதை விதைத்தானோ அதை தான். இன்றைக்கு ஒருமனப்படுங்க, விட்டு கொடுங்க. சில இடத்துல கணவன் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், விட்டு கொடுங்க, தப்பு இல்லை. பெரும்பாலும் மனைவி விட்டு கொடுக்க தேவைப்படும், விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுக்க தான் உங்க வாழ்க்கை கனமுள்ளதா மாறும். ஒரு மனம் இல்லாததுனாலே அநேகர் வேதத்தில் அழிந்து போனது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். தயவு செய்து தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஊழியனா கேட்குறேன், இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க யார்ட்டையாவது கசப்பா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க, சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட. ஆமென். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரிய பைபிள் என்ன சொல்லுது? அவளை பிடிக்க பார்க்கிறவன் கையில் என்னத்தை பிடிப்பானா? என்னைய பிடிக்க முடியுமா? தயவு செய்து இன்னைக்கு நான் சொல்றேன், விட்டு கொடுங்க ஆண்டவர்ட்ட. அதுக்காக நீங்க அடிமையா இருங்கன்னு சொல்லல. சிலருக்கு விட்டு கொடுக்க ரொம்ப ஈஸியா போயிடும், மண்டை மேல ஏறி உட்கார்ந்து அப்படியே மாவரை, அப்படி போகாதிருங்கள். உங்களால ஒரு மனம் கிடக்கூடாது, அதுக்கு முயற்சி எடுங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு மனமா இருக்கணும்ப்பா, நான் ஒரு மனமா இருக்கணும்ப்பா. எனக்குள்ளேயே ஆவியில் இவ்வளோ சத்தம் வருதுன்னா கர்த்தர் வந்தார்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் பதில் சொல்லிக் கூட முடியாது நம்மளால. கணவன் மனைவி நம்ம பெற்ற பிள்ளைகள் சந்தோஷமா இருக்குது, நான் பார்த்து அழகு பார்க்கணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய சபையில் இது வரைக்கும் 13 காரியங்களை தெய்வம் செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி எப்படி தெரியுமா தெரியும்? என் பொடி பிள்ளை இருக்கிறா பாருங்க, அவளுக்கு நான் ட்ரெஸ் போட்டுட்டு பின்னாடி பார்க்குற மாதிரி, திருமணமான பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் சபையில் நான் பார்க்கும்போதெல்லாம் என் குழந்தைகள் நிற்கிற மாதிரியே என் மனசெல்லாம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. உங்க எல்லையில நில்லுங்க, எல்லை மீறி போகாதீங்க, உங்க லிமிட்ல நில்லுங்க. அப்பா அம்மாவா உங்க லிமிட்ல நில்லுங்க, அத்தை மாமாவா உங்க லிமிட்ல நில்லுங்க. எல்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொன்னவர்கள் நீங்கள் தானே. ஏன் அளவுக்கு மிஞ்சி? ஏன் பிள்ளை, நான் பெத்தவன், நான் வளர்த்தவா. ஹலோ, ஸ்டாப். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று கடலுக்கே போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு ஒரு மனதை என்னால இழந்தேன்னா. அல்லேலூயா. ஆகான் யுத்தத்துக்கு போகிற கூட்டம்லாம் ஒரு மனமா யுத்தத்துக்கு போகுது. ஒரே ஒரு ஆகான் மட்டும் விக்கிரகத்துக்கு பின்னாடி, பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டான். ஒரு மனதை கெடுத்த ஒத்த ஆகானால் அந்த தேசமே தோல்வியை சந்திச்சிச்சு. உங்க வீட்டின் தோல்விக்கு நீங்கள் ஆகானாய் மாறிவிடாதிருங்கள், நீங்கள் ஆகானாய் மாறிவிடாதிருங்கள். ஆண்டவரே, என்னால எந்த தடையும் வராது இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால் என்ன வரக்கூடாதுப்பா. ஆமென். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மனுஷர்கள் குற்றவாளி என்று சொல்லுவது, தேவனுக்கு முன்னாடி நான் குற்றம் செய்யாவிட்டால் என் மேல் அது நிற்க போகிறதே இல்லை. ஆனால் மனுஷர்கள் நீதிமான் சொல்லிட்டு நான் தேவனுக்கு முன்னாடி குற்றம் உள்ளவனாய் இருந்தால் மனுஷர்கள் என்னை நீதிமான் என்று புகழ்ந்ததெல்லாம் குப்பையாய் போய்விடும். யார் புகழ்ச்சிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? யார் புகழணும் உங்களை? யார் புகழணும்? குணசாலியான ஸ்திரியை குறிச்சி நீதிமொழிகள் 31 அழகாக சொல்லப்படுது. அவள் புருஷன் எழும்பி சொல்லுவானாம், அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்களுக்கு எல்லாருக்கும் மேற்பட்டவள். உங்களை பார்த்து புறத்தியார் புகழணும். இப்ப இவங்க கரெக்டா, பிடிக்காதவங்க புகழ மாட்டாங்க, கண்டுக்கிடாதீங்க. ஆனா காலம் உணர்த்துகிற நபர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க.
கண்டிப்பா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு மனம் எனக்கு இல்லை அப்படின்னா என் வீட்டுக்குள்ள நீர் கட்டளை எடுக்கிற ஆசீர்வாதம் வர முடியாது ஆண்டவரே. இன்னைக்கு வீட்டில் போய் கணவன் மனைவி ஒப்புரவாகுங்க, பிள்ளைகள் பெற்றோர் ஒப்புரவாகுங்க. பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த ஸ்திரீ கண்ணீர் வடித்து தன் தலைமையினால் துடைத்தது போல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுங்கள். உங்களை அவரோடு ஒருமனமாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாசல் மேல் அவர் எப்படி இருப்பார்? பிரியமாயிருப்பார். ரெண்டாவது வசனம் பாருங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும். ஆமென் சொல்லுங்க. சிந்தனையில் ஆவியானவர், முக பார்வையில ஆவியானவர், வாயின் பேச்சில என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் என் மேல என்ன தைலம் இருக்க வேண்டும்? எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி உச்சி மேல கையை வச்சு என் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்க அபிஷேகம் வேணும்பா. ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்து ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. நல்ல சத்தமா எல்லாரும் நஞ்சி பாடுங்க. அன்பின் குட்டி பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க. முடிஞ்ச மட்டும் தலை மேல கைய வச்சு கேளுங்க. வனாந்திரங்கள் வயல்வெளியாகட்டும் இசையா. வனாந்தி வயல்வெளியாகட்டும் அன்பினாவியா. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க ஆசீர்வாதத்தை பெறலான்னு சொன்னா பூமியில துன்மார்க்கரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பெயர் கிறிஸ்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. ஒருவனுக்குள்ள கிறிஸ்து தங்கி ஆவியானவர் நிறைந்து இருந்தால்தான் ஆமென் அங்கே ஒரு பூரண ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லுகிறது, உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய. ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? பரிசுத்த. அந்த அந்த அதிகாரத்திலேயே முந்தின பகுதி பாருங்க, 9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9 வாசிங்க. அநியாயக்காரர் இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தார், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர் எதற்குள்ள பிரவேசிப்பதில்லை? பரிசுத்த ஆவியின் நிறைவை அவங்களால பெறவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். மற்றவங்க மேல நம்ம பொறாமையோடு எரிச்சலோடு இருக்கிறோனாலே நமக்குள்ள ஆவியானவர் இல்லை என்ற அர்த்தம். ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கணும், என்னை நினைச்சிருங்க ராஜா, என்னை நிரப்பிருங்க ஆண்டவரே. ஆமென். முடிஞ்ச இந்த நேரத்தில் ஒரு 100 முறை சொல்ல உங்களுக்கு விருப்பம் உண்டா? பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள நான் 100 முறையாவது நீங்கள் சொல்லணும். என்னை நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்புங்க, என் பிள்ளைகளை நிரப்புங்க, என் சந்ததியை நிரப்புங்க, என் ஜனத்தை நிரப்புங்க. ஆசீர்வதிங்கன்னு கேட்காதீங்க, ஆவியானவரை கேளுங்க, ஆசீர்வாதம் தானா வரும். ஏன்னா ஆனந்தத்தில் அபிஷேகம் இருந்துச்சுன்னா அங்கே அவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். கோதர் அப்படிங்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட வீடுகளுக்கு நேரம் அவர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே, என்னை இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி
அப்படின்னு கேளுங்க. நல்லா கவனிங்க. அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க உங்களை காட்டுறதுக்கு இல்லை, ஏற்கனவே ஒரு மனம் இருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டா நமக்குள்ள இருந்து யாருடைய சாயல் வெளிப்படணும்? தேவனுடைய சாயல். முக்கியமா ஆவியின் கனி வெளிப்படணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், அடுத்து நீடிய பொறுமை, சாந்தம். சொல்லுங்க. என்ன பேசினாலும் அமைதியா இருப்பீங்களா? என்ன அடிச்சாலும் அமைதியா இருப்பீங்களா? இங்க பாரு, ஒரு எல்லை தான் இல்லையம்மா. ஆவிக்குரிய சாந்தம் எங்க? விசுவாசம் எங்க? நற்குணம் எங்க? எல்லாவற்றுக்கும் மேல இச்சை அடக்கம் எங்க? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்ம சர்ச்சுக்கு வந்து. பிரசங்கம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் நம்ம யோசிக்கிறோமே, உள்ளேயே 1000 பிரச்சனை இன்னைக்கு வச்சிருக்கிறோமே. எனக்கு தேவை இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் எத்தனை நேரம் உபவாசம் போட முடியுமோ போடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வருகிற நாட்களில் ஸ்பெஷல் கூட்டம் கொடுக்குறீரே, என் மேலே இருக்கிற கட்டுகளெல்லாம் உடையட்டும். எங்கள் ஊழியரும் வருகிற ஊழியரும் எங்கள் குடும்பங்களும் நின்று செய்யும்போது அந்த இடத்துல உங்கள் மகிமையை நாங்கள் என்ன பண்ணட்டும்? பார்க்கட்டும். எங்களை நிரப்புங்க. எங்கள் மேலே அந்த தைலம் என்ன பண்ணட்டும்? வடியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மேல இருந்த அந்த அபிஷேக வாசனை வீசட்டப்ப. ஹல்லேலூயா. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நான் போகும் இடமெல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சாப்பாடை பொங்குங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தோசையை போடுங்க. ஆமென். என்னது உண்மை? உண்மை. மூணாவது, அந்த 3வது வசனம் வாசிங்க. எர்மோன் மேலும் இறங்கும் எதற்கு ஒப்பா இருக்கிறது? திருப்புங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் தன்னை குறித்தே பேசுகிறார். உபாகமம் 32:1-2. வானங்களே, நான் பேசுவேன், என் வாய்மொழிகளை மழையானது பொழிவது போல என் உபதேசம் பனி துளிகள் இறங்குகிறது போல. எது இறங்கும்? காலைதோறும் அவருடைய வசனம். ஆமென். என்கிட்ட பேசுங்க ஏசப்பா. ஆமென். சொல்லுங்க, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்ககிட்ட பேச, நீங்க என்கிட்ட பேச, எங்க வாழ்க்கை இன்பமா மாறும்பா. டி மேஜர் கொடுறா. என் வாழ்க்கை எப்படி மாறும்? ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். தயவு செய்து ரொம்ப வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அது இதெல்லாம் நிக்காதீங்க. வசனத்தை தேடுங்க. இன்றைக்குரிய வசனம். நீங்க பைபிள் வாசித்து ஜோம் பண்ணி வசனம் எடுங்க. அன்றைக்குரியது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். அவர் காத்திருக்கிறார். ஏன்னா ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். யோவான் 15 அதனுடைய 7ஆம் வசனம் பாருங்க. யோவான் 15 7ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் என் வார்த்தைகள் எப்பமாவது வந்துட்டு போனாவா, இல்ல நிலைச்சே இருந்தாவா? பனியை போல தங்கி. சொல்லுங்க, என்ன நினைச்சிடணும்ப்பா. ஆமென். சொல்லுங்க, என்ன பண்ணிடணும்? முடிஞ்ச நெஞ்சில இது வந்து அழகான நம்பிக்கை தானே. ஆமென். நம்பிக்கை இல்லாதவர்களே என்னெல்லாமோ பண்ணும்போது சொல்லுங்க, என்ன நினைச்சிடணும்ப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை சொல்லுங்க. என்னை பனியை போல வசனம் நிறைச்சிச்சுன்னா ஆசீர்வாதம் தானா கட்டளையிடப்படும்.
இன்னும் ஒரு வசனம் நான் அதை மறக்காம சொல்லி ஆகணும். ஏசாயாவில் இருக்கு பாருங்க, அதை மட்டும் படிங்க. அதுதான் அற்புதமான வார்த்தை. 55:11 பாருங்க. தயவுசெய்து 10:11 படிங்க. 10:11 ஏசாயா 55:10-11 நம்ம முடிக்கலாம். மாரியும் சொல்லுங்க, மழையும் அடைமழையும். சொல்லுங்க, மழையும் அடைமழையும் வானத்திலிருந்து இறங்கி திரும்ப அப்படியே போகாம பூமியை அதுல முளை கிளம்பி விளையும்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும். அது வெறுமையா என்னிடத்துல நான் எதற்காக உன்னிடத்தில் அனுப்பினவனோ அதன் காரியம் வாய்க்கும்படிக்கு அது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் மேல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் நிறைவேறும். ஒரு நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் குடும்பத்தின் மேல மனுஷன் சொன்ன வார்த்தை நடக்க போகிறது இல்ல, பொறாமை உள்ளவன் சொன்ன வார்த்தை நடக்க போகிறது இல்ல, எதிரி சொன்ன வார்த்தை நடக்க போகிறது இல்ல. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், ஒருபோதும் அவர் என்னை மறந்ததில்லையே. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. அப்படி எழும்பி நிற்போம் ஆண்டோடைய பாதத்தில். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம் ஆண்டோடைய பாதத்தில்.